ரொம்ப பரபரப்பாக மீண்டும் திமுக தன்னுடைய பித்தலாட்ட அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. பெரியார் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து மறுபடியும் ஹிந்தி எதிர்ப்பு. இந்த ஹிந்தி எதிர்ப்பு கருணாநிதி காலத்துலேருந்து தூக்கிட்டு வந்துனே இருக்கிறானுங்க. என்ன சொல்கிறானுங்கன்னா, மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க. மத்திய அரசு நிதி கொடுக்கணும்னா மும்மொழி கொள்கை ஆதரிச்சா தான் நிதி தருவோம்னு சொல்கிறாங்க. இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற இந்த விளக்கு நீங்கள் யார்? அந்த திமுக காரனுங்க, திமுக கூட்டணியில் இருக்கிறவனுங்க யாருன்னு அவனுங்களோட லட்சணத்தை போய் தேடி பார்த்தா, இவனுங்களே சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த ஸ்கூலுங்களில் இவனுங்க மும்மொழி நடத்துகிறாங்க. யார் நடத்துகிற? ஸ்டாலின் மக, அவங்க வழியில் வரவங்க எல்லாமே நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா திருமாவளவன் ப்ளூ மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறான். இது மாதிரி எல்லா திமுக, அதிமுக எல்லா கட்சிக்காரனும் ஒவ்வொரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ரஜினிகாந்த்லேருந்து விஜய்லேருந்து எல்லா பயிலும் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் விஜய் ஹிந்தி எதிர்ப்புக்கு, மும்மொழி திணிப்புக்கு ஒரு எதிர்ப்பு, திருமாவளவன் ஒரு எதிர்ப்பு, ஸ்டாலின் ஒரு எதிர்ப்பு. எதுக்குடா எதுக்குறீங்க? எதுக்குறவன் உன் ஸ்கூல்லேருந்து தூக்கியிருக்கலாம்ல. ரைட்டு, நான் இன்னொன்று கேட்குறேன். மொழி திணிக்கக்கூடாது, ரைட்டு, நான் ஏற்றுக்கிறேன். ஆங்கிலம் இப்போ எத்தனை பேர் நான் 81 பிறந்தேன். எத்தனை பேர் நம்மளாம் விருப்பத்தோடு ஆங்கிலத்தை படித்தோம், கஷ்டப்பட்டு படித்தோம். ஏன் திணிச்சு எங்கள் மேலே? இப்போ ஜப்பானில், ஐரோப்பாவில் பல நாட்டிலலாம் ஆங்கிலமே கிடையாது. அவங்க அந்த மொழி இல்லாமலே அந்த நாடு வளர்ந்து தான் போய்ட்டுருக்கு. நீ தமிழை மட்டுமே வச்சு கொண்டு போயிருக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையே இல்லாத சமூக அறிவியல், வரலாறு, அப்புறம் புவியியல்னு பல பாடங்கள் நமக்கு திணிப்பு தான். இன்னொன்று 10th +2 எக்ஸாம், இதுவுமே ஒரு திணிப்பு தானே. இதையும் கொடுக்குறீங்க. இப்போ நீட் எதிர்த்தாங்க. நீட்டு தேர்வுனால் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா 10th +2ல் இதே மாதிரி அந்த தேர்வில் தேர்ச்சி அடையாதவங்க எத்தனை பேர் தங்களோட உயிரை விட்டாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஏன் இன்னும் நீக்காமல் இருக்கீங்க? அதேமாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்திட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் எத்தனையோ பேர் தேர முடியாமல் பல வருஷமாக போராடி தோற்று போய் பணத்தை இழந்து மன உளைச்சலாகி குடிகாரனாகி எத்தனையோ பேர் வாழ்க்கை இழந்து போய் நிற்கிறானே. அந்த தேர்வை நீக்கிடுங்க. எதுக்கு திணிக்கிறீங்க? எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதானே. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஊருக்கு ஒரு நியாயம் பேசக்கூடாது. ஹிந்தி மொழி அவனுக்கு விருப்பம். இப்போ தேடி போய் படிக்கிறான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுட்டான். உன் வீட்டு பிள்ளை நிப்பாட்டுறா விளக்கென்ன? எதுக்குடா ஊரில் இருக்கிறவனை போயிட்டு படிக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற? மத்திய அரசாங்கம் முழுமையாக அனைத்து அரசாங்க பள்ளிகளையும் மத்திய அரசாங்கம் தாங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிறேன்னு இந்த திராவிட கட்சிக்காரங்கிட்டேருந்து கண்ட்ரோல்லேருந்து தூக்கணும். பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு நிர்வாகம் பண்ணவே வக்கு கிடையாது. அவனுக்கு உதயநிதிக்கு கூச்சா தூக்கவே நேரம் சரியில்லை. பள்ளி கல்வித்துறை அவ்வளோ மோசமாக இருக்குது. எத்தனையோ பள்ளிக்கூடம் இடிஞ்சிட்ருக்கு. அதை கேட்க வக்கு இல்லை. அவனுங்க வந்துட்டானுங்க ஹிந்தி எதுக்குறானுங்களாம். தமிழை என்னடா காப்பாற்றிருக்கீங்க நீங்கள்? மற்ற மொழி எதுக்குறது? தமிழ் வளரணும் அப்படின்னா தமிழ் படித்தவன் ஹிந்தியும் படிச்சுக்கிட்டு வட மாநிலங்களுக்கு போனால் தான் அந்த மொழியை இன்னும் பல பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அங்கே போய் நம்மளுடைய இலக்கியங்களை கொண்டு போக முடியும். அதை தடுக்கிறது நீங்கள் தான். ஹிந்தி மொழியை எதிர்க்கும் திமுகவை ஒழிப்போம். நன்றி.